ஹாய் guys, welcome to my channel. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போனோம்னா சோலோ லெவலிங் எபிசோட் 12 ஃபைனல் எபிசோட் இந்த சீசன் வருது. இல்லை இந்த கோரோட சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கோர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 15 எபிசோட்ஸ் அந்த மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ டேரெக்டாக வந்து நம்ம எபிசோடுக்கு போயிடலாம். ஸோ டேரெக்டாக போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஆஸ் யூஸ்வல் எல்லாத்தையுமே அந்த எல்லா கைண்ட்ஸுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். பட் கைண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்காக அவனும் அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அடி வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட ஓல்டு செல்ஃப் வந்து அவங்ககிட்ட வந்து பேசுது. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி இதுக்கு மேலே ஃபஸ்ட் எபிசோட் எப்படி ஜின்வோ இருந்தாலும் அதே மாதிரி ஜின்வோ வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னடா இதெல்லாம் விட்டு நீ பாரு எவ்வளோ டாலாக நீ என்ன இவ்வளோ பவர் ஆகிட்ட, எல்லோரும் ஓரளவுக்கு தான் வந்து டெவலப் ஆவாங்க, நீ வந்து உன்னோட தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன், நீ கிவ் அப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா கைண்டையும் அவனை போட்டு மொத்துன்னு முட்டிடுச்சு. மொத்தும்போது பார்த்தீங்கன்னா ரத்தம் பயங்கரமாக தெரிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜின்வோ அவன் உண்மையாக சாக போகிறேன் போல், இதுக்கு முன்னாடி அவன் செத்தானா அதே மாதிரி சாக போகிறேன் அப்படின்வான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து பெனால்ட்டின்னு சொல்லிட்டு அது வந்து கரெக்டாக 1 செகண்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஜிம்மு இருக்கானே இந்த சிஸ்டம் வந்து உன்னை வந்து சாவடிக்க உள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன எபிசோடு பார்த்தீங்கன்னா போன எபிசோடுன்னு நினைக்கிறேன். ஸோ போன எபிசோட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டெய்லி குஸ் பண்ணலைன்னுவான். டெய்லி வந்து அந்த 100 கிலோமீட்டர் ஓடணும் தானே. ஸோ அதை வந்து போன எபிசோடில் பண்ணலை அவன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு பெனால்ட்டி வந்துருக்குது. ஸோ இது செகண்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி பெனால்ட்டி வந்திருக்கும், வேறு டெசர்ட்டுக்காக போவான் தானே. ஸோ கரெக்டாக வந்து இந்த கைட் வந்து அவன் சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி வந்து கரெக்டாக வந்து இவனை வந்து அங்கே தூக்கி போட்டுருச்சு. ஸோ அந்த தூக்கி போடும்போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து எல்லா ஹீலிங் போர்ஷனும் எல்லாமே குடிக்கினான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் போர்ஷன் அவன்கிட்ட இல்லை, அவன் வாங்கலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பெனால்ட்டியில் இருக்கிற மாஸ்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வோ இருக்காங்க, அடே அப்போ வாங்கடான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அடிச்சு கொண்டுட்டான். ஸோ அடிச்சு கொண்டு போது பார்த்தா லெவலப் ஆகிட்டே இருக்கான். ஸோ லெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவன் ஹீலாகவும் அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவன் மெயினான இந்த பெனால்ட்டி முடிஞ்சிருச்சுனால ஸோ பெனால்ட்டி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வாங்கினான். ஸோ அந்த கத்தி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து அந்த கைண்டோட கத்தி. ஸோ அதை வாங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இங்கிலீஷ் இருக்கான. ஸோ இங்கிலீஷ் போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ரூட் கிடச்சிருக்குது. ஸோ அந்த ஸ்டோனை வந்து உடைக்கினான். அந்த உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோட ஸ்கில்லும் இவனுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஆஸ்டா வந்து அவனோட ஸ்குவாடை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க தானே. ஸோ அதே மாதிரி இங்கே இவன் பார்த்தீங்கன்னா இவங்க நம்மளோட அந்த கைட் இங்கிலீஷ் பண்ணால் ஸோ இவனாலே பண்ண முடியும். இவனால் என்ன பண்ண முடியும்னா இவனால் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்னாலையும் இவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் கிராவிட்டி மேஜிக் மாதிரி சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கிற பெரிய அந்த இது இருக்குதாட வண்டாட்டம் இருக்குதாட. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறா. அதான் பெரிய ஆப்ஜெக்டெல்லாம் அவனால் பண்ண முடியல, சின்ன ஆப்ஜெக்ட்னால மட்டும்தான் அவனால் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து சண்டை போட ரெடின்னு சொல்லிட்டு சண்டை போட போகிறான். ஸோ சண்டை போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவனோட எல்லாத்தையுமே போட்டு மொத்துறான். பட் ஒரு டைம் அவன் சாவடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்து என்னென்னா லெவலப் ஆக மாட்டேங்குது. ஸோ ஆனால் அவன் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்து மேஜ் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். மேஜ் பார்த்தீங்கன்னா வந்து யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்மளோட ஜின்வோ இருக்காங்க. ஸோ அவன் கண்டுபிடிச்சிட்டு அது மேஜ் தான் வந்து இந்த போர்ட்டலில் வந்து சமனிங் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மேஜை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு கட்டி அங்கேருந்து வீசினா கரெக்டாக ஒரு மேஜ் செத்துருச்சு. மேஜ் சாகும் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லா மேஜையும் சாவடிக்க போனால் அதுக்கப்புறம் 2 மேஜ் சேர்ந்து ஒரு பெரிய கோம்லினை உருவாக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 2 மேஜ் சாவடிச்சிட்டா ஆனால் கோம்லி இன்னும் சாகலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜின்வோ வந்து ஃபுல் பவர் வந்து இந்த கத்தியை வச்சு ஒரு வெட்டுறான். ஸோ வெட்டும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே வெடிச்சு செத்துடுச்சு. ஸோ சாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து மிஷினை முடிச்சிட்ட, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஸோ ஜாப் குவிஸை வந்து நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ வந்து எல்லாம் ஜாப் குவிஸ் இருக்குதானே, ஜாப் சேஞ்ச் குவிஸ் இருக்குதானே. ஸோ அது வந்து நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட. நியூ ஜாப் என்னென்னா உன் கிளாஸ் வந்து வேறு கிளாஸ் மாறப்போகுது. ஸோ எந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதில் பார்த்தா நீரோ மீட்டர்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ணுறேன்னு தெரியல, நெக்ரோமீட்டர். ஸோ அதான் நான் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன், என்னோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நெக்ரோமீட்டர் வருது. ஸோ அவன் வந்து நம்ம ஜின்வோ இருக்கிறான் உடனே வந்து நெக்ரோமீட்டர் ஆச்சா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவனோட பில்டு பார்த்தீங்கன்னா அது நெக்ரோமீட்டர்னால் வந்து எப்படின்னு சொல்கிறதுனா ஏதாவது சமனிங் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மான்வாவே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் சமனிங் பண்ணணும். ஸோ இவன் வந்து நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா ஐஎன்டி. ஸோ ஐஎன்டி இல்லை இன்டலெக்ட்னுவா. ஸோ இன்டலெக்ட்னா வந்து கேமில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டலெக்ட் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்டன் ரிங்கில் உங்களுக்கு வந்து மேஜிக் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக மேஜிக் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், அவன் ஸ்ட்ரென்த்தும் அவனோட இதுதான் வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கான். இவன் வந்து அசசன் டைப்போட ஸ்கில் வச்சுருக்கான். ஸோ நீரோமீட்டர் வந்து இவனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், டிக்ளைன் பண்ணுவான். ஸோ டிக்ளைன் பண்ணும்போது பார்த்தா சிஸ்டம் வந்து சார் ப்ளீஸ் சார், இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து
என்னன்னா இவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓகே சொல்லியிருந்தானா வைங்க, அவன் அசிஸ்டன்ட் டைப் பில்டுலேருந்து அவன் வந்து நீரோ டைப் போயிடுவான். திருப்பி அவன் வந்து ஸ்கில் எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கான். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து இதை வந்து இடன் ஸ்கில்லாக கூட வச்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ வந்து நீங்கள் அசிஸ்டன்ட் டைப் ஸ்கில்லாகவே நீங்கள் இருங்க. ஸோ இது வந்து இடன் டைப்பு, சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி இருக்குது. அதுவும் மெயின் கேரக்டர் வந்து யோசிக்கிறான், வைக்கலாமா வேணாமா, எடுக்கலாமா வேணாமா சொல்லி எடுக்கிறான், யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்னா, ஓகே நம்ம வந்து ரூல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைண்ணே, நான் அசிஸ்டன்ட் டைப் தான், அதே மாதிரி வந்து நான் வந்து சமன்னும் என்னால் பண்ண முடியும், ரெண்டுமே அந்த டைமில் பண்ணால் யார் வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இல்லை, நீனோ டைப் வந்து ஃப்ரண்ட் லைனில் சண்டை போடணுட்டு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை அக்செப்ட் பண்ணுவான். ஸோ அதை அக்செப்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ் யூஸ்வல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ் நீங்கள் வந்து ஜாப் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா சேஞ்ச் பண்ணுது. ஸோ சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவனை சுற்றி ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஸோ டார்க்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்னொரு டைம் வந்து உங்கள் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸீட் ஆகிடுச்சு. ஸோ நீரோ மீட்டர்லேருந்து நீங்கள் வந்து ஷேடோ மாஸ்டர்ஸாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீரோ அந்த கிளாஸில் தான் அடுத்த கிளாஸ் போயிட்டான். ஸோ அவனே மெயின் கேரக்டர் நினைக்கிறேன், நான் என்ன அவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கேரக்டர் என்ன யோசிக்கிறான்னா, இந்த சிஸ்டம் இருக்குதான், இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவன் சண்டை போட்டுறதை வச்சு தான் இந்த மிஷினே வந்துச்சு. ஒருவேளை இந்த சிஸ்டம் வந்து எனக்கு வந்து இந்த ஸ்கில்லு கொடுக்கணும்னு நினைக்கிறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் வந்து என்னென்னா அந்த ஸ்கில் இருக்குதுண்ணே, ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னா வந்து நீ வந்து செத்து போனவெல்லாம் இருக்குதுண்ணே, ஸோ அதை வந்து நீ சமன் பண்ணலான்னு போட்டிருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவன் நிறைய கைட்ஸ் வந்து சாதிச்சானே, அதுலேருந்து எல்லாமே கையாக வருது. ஸோ கை பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் என்னை நீங்கள் சமன் பண்ணுங்க, நான் வந்து உங்களை வந்து நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாமே கேட்குது. ஸோ உடனே மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான். ஓகே நான் சமன் பண்ணுறேன். சமன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கில் யூஸ் பண்ணால் ஏதாவது ஒரு வேர்டு சொல்லணும், நிக் நேம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது. நம்ம மெயின் கேரக்டர் யோசிக்கினா அவன் வந்து அரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிக் நேம் வைக்கிறான். ஸோ அரைஸ் வந்து சோலோ லெவலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வேர்டு. ஸோ முக்கால்வாசி அரைஸ் தான் வந்து ஸ்டோரியே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது பெரிய ஸ்டோரியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபைட்டு ஃபன்னாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்டோரி வேணும்னா இது இல்லை. ஸோ அரைஸ்ன்னு அவன் பேர் வைக்கணும். உடனே பார்த்தீங்கன்னா செத்துப்போன கைட்ஸ் எல்லாமே வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1. ஸோ இவன் என்ன நினைக்கிறா, ஏன்னா வந்து எஸ் ரேங்க் வந்து சமன் பண்ண முடிஞ்சு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இக்ரீஸ் இருக்கான் தெரியுமா, இக்ரீஸ் கிட்ட போனான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஸ்கில் என்னென்னா ஒரு 3 டைம் தான் வந்து அவனால் வந்து என்ன சொல்கிறது அரைஸ் பண்ண முடியும் ஒருத்தர்கிட்ட. ஸோ 3 டைமில் வந்து ஒருத்தன் வந்து அரைஸ் ஆகலினா அந்த டார்க் ஷேடோ சோல்ஜர்ஸ் ஆட்ட அவனால் ஆகலினா அவனால் திருப்பி ஆகவே முடியாது. ஸோ இந்த இதை நம்ம இக்ரீஸ் கிட்ட வந்து அவன் என்ன சொல்கிறான்னா அரைஸுன்றான். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து ஹைலைட் என்னன்னா அது வந்து இக்ரீஸ் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்கல, செகண்ட் டைமும் ஒத்துக்கல, தேர்ட் டைம் என்ன சொல்கிறோம், நம்மளோட ஜின்மோ இருக்கான டாக்னோ ஜூஸ் போடுறோம், இங்கே பாரு நீ வந்து அந்த ட்ரோன் இருக்குதானே, அந்த ட்ரோனை வந்து நீ பார்த்துட்டு இருக்க, ஸோ அந்த உன்னோட கிங்கெல்லாம் வரமாட்டான், அவன் வந்து உன்னை விட்டுட்டு ரொம்ப வருஷம் போயிட்டான், நீ யாருமே இல்லாததுக்கு வந்து அந்த ட்ரோனை நீ பார்த்துட்டு இருக்க, உன் கண்ணு முன்னாடி நான் இருக்கேன், நீ என்னைய டிஃபெண்ட் பண்ணு, நான் உன்னைய பார்த்துக்கிறேன், உன்னோட கிங்கு நானாக இருக்கேன், நீ வந்து என்னைய சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து அரைஸ் அப்படின்னு போடுறான் தேர்ட் டைம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வந்து அரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எஸ் ரேங்க்கு வந்து ஷேடோ சோல்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அவனுக்கு வந்து நிக் நேம் வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி இவனுக்கு நிக் நேம் வைக்கலான்னு கேட்குது. ஸோ இவன் என்ன சொல்கிறா, இக்ரீஸ் அப்படின்னு நான் பேர் வைக்கிறேன்மா. ஸோ அந்த இக்ரீஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இவனை தாண்டி போய் இவனுக்கு மண்டிடுது. ஸோ மண்டிடும்போது பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி இருக்கிற கைண்ட்ஸும் மண்டிடுது, இதுவும் மண்டிடுது. ஸோ மெயின் கேரக்டர் வந்து ஈன்னு சிரிக்கிறான். ஸோ அதோட சரி இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான், இதோட எபிசோட் முடிஞ்சிச்சு. நான் சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு மால்வா நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால் ஏதாவது நடக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து இப்போ வந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா SSS ரேங்க் ரிவைவல் ஹண்டர் போட்டுட்ருக்கேன். அதேமாதிரி வைரல் 2 வந்து நான் போடலான்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள்லாம் மால்வா வந்து நீங்கள் அனிமே வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.